ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं शतभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वतीं नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कथाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिसिंहस्य कवितावादशारिणः शुभन्नाथकथानार्थं को न याति परां गतिम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहस्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजातमूलवासिनं भावयामि परमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुण्यमकराक्षसान्तकम् स्वागताभिसम्पृक्तौ स्वागतप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்துமதியை கல்யாணம் பண்ணிட்டு அர்ஜுன் வந்திருக்காரு. எல்லாருடையும் சண்டை போட்டு சம்மோகனாஸ்திரம் தான் உபயோகிச்சு கட்டில எல்லாரையும் தூங்க விட்டுட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். வந்துடுறார். இங்க ரகு அப்பா கிட்ட வர்றார். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். இவாளெல்லாம் போறதுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு எல்லா நியூஸும் வந்தாச்சு. ரகு அர்ஜுன் இந்துமதியை கல்யாணம் பண்ணிட்டா, வழியில சண்டையெல்லாம் நடந்தது, எல்லாத்தையும் கடைசியில அந்த மாதிரி ஒரு அஸ்திரம் இருந்தது, அந்த அஸ்திரம் எல்லாம் பிரயோகம் பண்ணினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்துமதியை பத்திரமா அழிச்சுன்னு வந்துட்டார் அப்படின்னு வந்துட்டே இருக்கார். ஆன் தி வே அப்படின்லாம் அவருக்கு நியூஸ் வந்துருக்கு. இஸ் வெயிட்டிங். அர்ஜுன் எப்போ வருவார், இந்துமதியோட வருவார், பார்க்கணும், தன் மகனை பார்க்கணும், மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆங்ஷியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இவாளும் வரா. அந்த ஒரு சந்தோஷம் தாங்கல. பாக்குறார், ஆஹா நம்மளுடைய மகன் என்னமா யுத்தம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். பெரிய ஆர்மி கூட இல்லை, சிங்கிள் ஹேண்டட்லி ஹேண்டில் எவ்ரிதிங். இப்போ ரகுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன் மகன் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவருக்கு சரி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமிதம். அப்போ நமக்கு அப்புறம் நல்ல ராஜ்யம் பண்ணக்கூடிய திறமசாலியா இருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை மனசுல வருது. ஒரு அர்ஜுன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா, அப்போ அர்ஜுனுடைய கையில அந்த கங்கணம் கட்டியிருப்பா, நூலால கல்யாணத்துக்கு ஒரு கங்கணம் கட்டியிருப்பா. அது இன்னும் கழட்டவே இல்லை. அவர் இந்துமதியோட வரும்போது அதோடுதான் வர்றார். அது 3வது இல்லைன்னா 8வது நாள் அந்த கங்கணத்தை, அந்த நூலை, மங்கள சீக்ரெட் த்ரெட்டை பிரிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடியே ரகுவுக்கு ஒரு ஆசை, அர்ஜுனை சிம்மாசனத்துல ஏற்றணும், அவனை ராஜாவாக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த நம்ம முதலே பார்த்தோம்ல, ராஜாக்களுக்கு பூமாதேவியும் மனைவியாக ஆகிவிடுகிறார். அதை காளிதாசர் ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டே இருக்கார். திலீபன், ரகு, அர்ஜுனுக்கும் அதே தான் சொல்றாரு. இந்துமதியை எப்படி அவர் திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியாக வச்சிருந்தாலோ அதே மாதிரி அந்த கங்கணம் இந்துமதியை திருமணம் செய்து கொண்டதுக்கு அடையாளமாகவும், ராஜ்யத்தை அர்ஜுனுக்கு கொடுத்தது பூமாதேவியை மறுபடியும் திருமணம் செய்திருப்பதாகவும் இருந்துதான் அப்படின்னு காளிதாசர் சொல்றார். பூமாதேவி was also handed over to Aja like Indumati was married to Aja. அது மாதிரி ஆச்சு. சாதாரண இளவரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லவர்களாக இருப்பாங்க, நல்ல பழக்கமுடையவர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஹிதமானவர்களாகலாம் வேஷம் போட்டுருப்பா. ஆனா மனசுக்குள்ள குரோதம் இருக்கும். எப்படா அப்பா அழிச்சுட்டு நம்ம ராஜாவா ஆகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி குரூரமான எண்ணங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுவா, அவளே அப்பாவை விஷம் கொடுத்து கொள்றது, ஆணை வச்சு கொள்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு
ஆனா அர்ஜுனுக்கு வந்து ராஜ்யம் அவன் கேட்காமலேயே ஆசைப்படாமலேயே அவன் அப்பாவால அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He was ordered by his father. அப்பாவுடைய ஆజ్ఞையிலார அவர் அந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறார். அது எதுக்காக சொல்றாருன்னா, he was not keen. எனக்கு இந்த ராஜ்யம் வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இருந்தது இல்லை. ஆனா அப்பா வந்து சொன்னதால அதை தடுக்க முடியாம அர்ஜுன் இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறாரு. ராஜ்யம் ஏத்துக்கிறாருன்னா பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணணும். வசிஷ்டர் பல நதியில இருந்து புண்ணிய நதியில எல்லாம் தீர்த்தம்லாம் எடுத்துன்னு வர எல்லா தீர்த்தங்களையும் வசிஷ்டர் கலெக்ட் பண்ணி அர்ஜுனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தீர்த்தம் பூமி மேல விழருது. தரையில சில சமயம் அந்த தூசியெல்லாம் நிறைய இருந்தா தீர்த்தம் விழும்போது ஒரு புகை மாதிரி வரும் இல்லையா, அது வந்து பூமாதேவியை பெருமிச்சு விட்டு புகை வர மாதிரி இருந்துதான். அப்பாடான பூமாதேவிக்கு ஒரு திருப்தி, ஒரு நல்ல ராஜாவாக நமக்கு அமைந்தார் அப்படின்னு சொல்லி பூமாதேவிக்கு ரொம்ப திருப்தி இருக்கிற மாதிரியும், பூமாதேவி அப்பாடான ரிலீவ்டா இருக்கிற மாதிரியும் இருந்துதான். அதுல இருந்து அந்த புகையில அது மாதிரி வருமே, அதை பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி நினைக்கிறார். பூமாதேவியும் சந்தோஷப்பட்டாள். அர்ஜுன் ராஜா. இந்த பட்டாபிஷேகத்துக்கு பண்ண வேண்டிய முறைகள்லாம் இருக்கு, ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் அதர்வ வேதத்துல இருக்கு. அதர்வ வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது மாதிரி வசிஷ்டரும் அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணி அர்ஜுனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். மந்திரங்கள், அதர்வ வேதம்னா அப்கோர்ஸ் டெஃபினட்டா மந்திரங்கள் தான் இருக்கு. பட்டாபிஷேகம் வெறும் அப்படி ஒரு அப்படி ஜலத்து தலையில ஊத்துறது இல்லை, மந்திரம் ஓதுறது, ஹோம யாகங்கள்லாம் இருக்கும், எல்லாம் சேர்ந்துதான் பட்டாபிஷேகம்ங்கிறது. ஏன்னா அது பெரிய பொறுப்பு. ஒரு ராஜாவா ஆறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய அனுகிரகம் வேண்டி இருக்கு. அத்தனை பிரஜைகளையும் பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு. ராஜாங்கிறது தெய்வத்துக்கு சமமா இருக்காரு. அதனால அதுக்கு நிறைய மந்திரங்கள், தெய்வ பூஜைகள், யாகங்கள், ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டி இருந்தது. அதெல்லாம் பண்றான். நல்லா யோசிச்சுப்பாரு. ஒரு ராஜா ஆறாருன்னா பட்டாபிஷேகம் களை கட்டும், தேசமே களை கட்டின்னு இருக்கும். ஏற்கனவே அர்ஜுன் ஒரு நல்ல க்ஷத்ரியன், நல்ல க்ஷத்ரிய தேஜஸ். ஒரு க்ஷத்ரியனுக்கு வேண்டிய அத்தனை லட்சணமும் தேகத்தாலும் மனசாலும் புத்தினாலும் அவனுக்கு எல்லாமே ரொம்ப தேஜஸ்வியா இருக்கான். இப்போ மந்திரங்களால செய்யப்பட்ட அபிஷேகத்தினால அவனுக்கு பிரம்ம தேஜஸும் நிறைய வந்து. இந்த இடத்துல பிரம்ம தேஜஸ்ங்கிறது மந்திரங்களால் ஏற்படுகின்ற அந்த வேதத்தினால், வேத மந்திரத்தால் அதுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதனால அவனுக்கு பிரம்ம தேஜஸும் அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு அக்னியும் வாயுவும் சேர்ந்தா எப்படி இருக்கும் ஒரு இடம், ஒரு ராஜ்யம், அது மாதிரி எதிரிகளுக்கெல்லாம் வந்து கிட்டக்க கூட வர முடியாத ஒரு தேஜஸா, ஒரு சக்தி உள்ளவனாக அதன் மாறிடுறான். இந்த ராஜ்யம் கிடைச்சப்புறம் ரகு வந்து யோசிக்கிறார், சரி நம்ம இனிமே இங்க இருந்து என்ன பண்றது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவரும் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம பையனுக்கு ராஜ்யம் பண்ண வேண்டிய சாமர்த்தியம் எல்லாம், அத்தனை சக்தியும் அவனுக்கு இருக்கு, நல்ல குணங்கள் வேற இருக்கு அவருக்கு அப்படிங்கிறது அவருக்கு மனசுல வருது. மக்களுக்கெல்லாம் அர்ஜுனை பார்க்கும்போது சின்ன வயசு ரகுவை பார்க்குற மாதிரியே இருந்தது. யங்கா இருந்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அர்ஜுனும் அதே மாதிரி இருந்தார். எப்படி ரகுவை ரொம்ப பிரியமா மரியாதையோட இவங்கெல்லாம் பார்த்தாங்களோ அதே மாதிரி அர்ஜுனையும் அதே மாதிரி ரொம்ப ஒரு பிரியத்தோட ஒரு மரியாதையோட ஜஸ்ட் அடோடு பார்க்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. சாதாரணமா ஒரு பொருள் தனிமை தானாக இருக்கும்போது அதுக்கு ஒரு அழகு உண்டு, தனித்தனியா இருக்கும்போது. இப்போ தங்கம் இருக்கு, தங்கம்க்கு கூட எதுவும் சேரணும்னு அவசியம் இல்லை, தங்கம் தங்கமாகவே இருக்கும்போது அழகா இருக்கு. அதே மாதிரி டைமண்ட், வைரம் எதோட சேரணும்னு அவசியம் இல்லை, அது கூட எதுவும் கூட்டு தேவையில்லை, தனியாக இருக்கும்போது தன்னுடைய ஓன் பியூட்டி அதுக்கு இருக்கு. ஆனா அது ரெண்டும் சேரும் போது அதுக்கு ஒரு அழகு இருக்கு இல்லையா. கோல்டுல வைரத்தை பதிக்கும் போது எது எதுக்கு அழகு கொடுக்கறதுனே தெரியாம ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்து பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அது மாதிரி இங்கேயும் ஏற்கனவே ப்ராஸ்பரஸா இருந்த கிங்டம், ரகு நல்லா ராஜ்யம் பண்ணியிருக்கார். அவருடைய ராஜ்யத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி இருந்தது, நல்ல ப்ராஸ்பரஸா இருந்த ராஜ்யத்தை அர்ஜுனுக்கு கொடுக்கும்போது
அஜன் அதை எடுத்துட்ட அப்புறம் அந்த ராஜ்யம் இன்னும் மேலும் ப்ராஸ்பரஸா இருந்துதான். அதே மாதிரி இவனுக்கு இளமை இருந்தது. சாதாரண இளமை இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும்போது பணிவு இருக்காது. இளமை இருந்தா பணிவு இருக்காது. கர்வம், திமிரு, ஆணவம் இதெல்லாம் ரொம்ப இருக்கும். ஆனா அர்ஜுனுக்கு பணிவும் சேர்ந்து இருந்தது. ஸோ ராஜ்ய ஏற்கனவே இருந்த ப்ராஸ்பரிட்டி கிங்டம்க்கு அர்ஜுன் வரும்போது ப்ராஸ்பரிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு. ராஜ்யம் பை இட்செல்ஃப் இஸ் பியூட்டிஃபுல், அர்ஜுன் பை இட்செல்ஃப் இஸ் கிரேட். இது ரெண்டும் சேரும்பொழுது இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. அர்ஜுன் இளமையானவன், யங் ஃபெலோ. அந்த யூஸ்ஃபுல்னஸோட சேர்ந்து ஹியூமிலிட்டியும் இருந்ததால இட் வாஸ் வெரி ஹம்பிள். அதனால ஹி அப்பியர்ட் வெரி கிரேஸ்ஃபுல். இது ரெண்டும் சேரும்போது அவனும் ரொம்ப அழகா இருந்தான். when these two things came together it was amazing அப்படின்னு மக்கள் எல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறாங்க. அர்ஜுனுக்கு வந்து இன்கம்பேரபிள் ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்தோம். அவர் சண்டை போட்டதுலேருந்து நமக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு புதுசா கிடைச்ச இந்த ராஜ்யத்தை வச்சு அண்ட் ஆல்சோ வித் நியூலி மேரிட் வைஃப் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ராஜ்ய பரிபாலனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத காளிதாசர் சொல்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புதுசா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வரும்போது அந்த பெண்ணுக்கு புகுந்த வீட்டுக்கு வரும்போது அவன் மனசுல வெறுப்பு ஏற்படாமல், அவளை வந்து வருத்தாமல் பிரியமாக எப்படி நடத்துவாங்களோ அது மாதிரி புதுசா அந்த ராஜ்யத்தை மக்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு கஷ்டமோ ஒரு வருத்தமோ ஏற்படாம அன்போடு காத்தான் அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை பத்திரமா பார்க்கணும், அவ மனசுல வெறுப்பு வராம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவளை எப்படி ட்ரீட் பண்றோமோ அந்த மாதிரி ஜனங்களையும் வருத்தாம ட்ரீட் பண்ணோம். அதுதான் இங்க மெயின். நதிகள் நிறைய இருக்கு இல்லையா? ஒரு தேசத்துல நதிகள் நிறைய இருக்கு. சின்ன நதி இருக்கு, பெரிய நதிகள்லாம் இருக்கு. எல்லா நதியும் எங்க வருது கடைசியில? எல்லாமே கடலை தேண்டிதான் வருது. எதுவும் எங்கேயுமே போறது இல்லை. எங்க ஆரம்பிச்சாலும் எப்படி ஆரம்பிச்சாலும் தட்டு தடுமாறி சுத்தி கித்தி எங்கேயோ போய் கடைசியில அது கடலுக்கு தான் வருது. இந்த கடல் வந்து எந்த நதி ஆனாலும் அதை ஏத்துக்கிறது. சின்ன நதி அப்படின்னா அது நினைக்கிறது இல்லை. அது எந்த நதியும் வந்து புறக்கணிக்கிறது கிடையாது. எந்த நதியும் வந்து பார்ஷியாலிட்டியோட ஆஹா அப்படின்னு பாக்குறதும் கிடையாது. ஒரு நதிக்கு எல்லாமே சமம் தான். அதே மாதிரி அர்ஜுனும் பாகுபாடு இல்லாம இவங்கெல்லாம் வந்து மதிக்கத்தக்கவர்கள், இவங்கெல்லாம் மதிக்கத்தகாதவர்கள் அப்படின்லாம் பார்க்காம எல்லோரையுமே சமமாக ரொம்ப பிரியமாக அது பார்த்துட்டாங்க. அதனால என்னாச்சு, எல்லாருக்குமே வந்து நம்மளதான் அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க மேல அர்ஜுனுக்கு பிரியம் ஜாஸ்தி. ஸோ எவ்ரிபடி ஃபெல் தட் தே ஆர் ஸ்பெஷல் டு த கிங். அந்த மாதிரியான ஒரு பிரியத்தோட பிரஜைகளை அவன் பார்த்துட்டான். அந்த பிரியம் இருந்ததால எல்லாருமே வந்து நான் ஸ்பெஷல் அப்படின்னு he made them feel-னால they had a lot of respect for Arjun. அதனால என்னாச்சு, ராஜாவுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தார். ஏன்னா நம்ம தேசத்து மக்களை முதல்ல நம்ம வசத்துல வச்சுக்கணும். மற்ற தேசத்து ராஜாக்கள் மற்ற பிரஜைகளை நம்ம வசத்துல வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் நம்ம வசத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க வசம்ங்கிறது வெறும்ன ஒரு பொய்யினாலன்னு இல்லை, பிரியத்தினால வசப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால பிரஜைகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருந்தார்கள். ராஜா என்ன பண்ணினாலும் அதுக்கு அகெயின்ஸ்டாலாம் யாரும் வந்து மீடியால போய் பேசல. எல்லாரும் அவங்கவுங்க அனுகூலமாக இருந்தார்கள். அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கல, அதுக்காக ரொம்ப மைல்டாவும் இருக்கல. ஒரு சமமான ஒரு முறையை எடுத்துட்டு ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா என்ன ஆகும், எதிர்த்துப்பா. ரொம்ப மைல்டா இருந்தா என்ன ஆகும், டேக்கிங் ஃபார் கிராண்டட். எப்படி ஒரு காற்று வந்து ரொம்ப கடுமையா இருந்ததுன்னா மரம் விழுந்துடும், இல்ல ரொம்ப மந்தமா இருந்தாலும் மரம் அசைய கூட அசையாது. ஸோ ஒரு ராஜா வந்து மரத்தை தாக்கவும் கூடாது, அதே நேரத்துல அது கொஞ்சம் வளைய வைக்கும், இல்லாட்டி அது கஷ்டம். கொஞ்சம் நம்ம சொன்னபடி அது கேட்கணுங்கிறதுனால எப்படி அந்த காற்று வந்து சரியான ஸ்பீட்ல இருக்கோ, சரியான அளவில் இருக்கோ, அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், அது மாதிரியான ஒரு மைல்ட்னஸ் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாரு.
ஒரு ராஜாவோட முதல் கடமை என்ன? ராஜாங்கம்னா முதல்ல மக்களுக்கு நல்ல ஒரு கவர்னன்ஸ் இருக்கணும், நல்ல ராஜாங்கம் நடக்கணும், நல்ல அரசாட்சி நல்லபடியா நடக்கணும், மக்கள் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, எதுக்கும் இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே அவர்கள் கேட்டாலும் அது ராஜா பண்ணி கொடுக்க வேண்டியது ராஜாவுடைய கடமை. இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன். இதெல்லாம் ரகு பார்த்துட்டு இருக்காரு, ரகு மகாராஜா பார்த்துட்டு இருக்காரு. அவனுக்கு பொறாமை இல்லை. தன் மகனுக்கு பொறாமை இல்லை, பேராசை இல்லை. பொறாமை இல்லை, பேராசை இல்லை. சமயம் அவர் வரும்போது பிளஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது when everything is at my disposal பேராசை வரும். அந்த மாதிரி எல்லாம் பேராசை எல்லாம் இல்லாம அவர் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டா மக்களை ஒரு பிரியத்தால தன்கிட்ட வசமா வச்சுட்டு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்சிடணும். ரகு என்ன நினைச்சார், சரி இப்ப நமக்கு டைம் வந்துருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கிளம்பலாம். அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா இவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. ரகு இத்தனால ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எல்லாத்தையும் அப்படி புஷ்கனு போட்டு ஓகே நான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன்னு கிளம்ப முடியாது. We also have to make sure that everything is going well. சரியா எல்லா பொறுப்பும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டிரான்சிஷன் சரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரும் இனிமே நமக்கு இங்க பொறுப்பு இல்லை மக்கள் கிட்ட, அதெல்லாம் என் மகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்த இக்ஷவாக்கு வம்சம் இருக்கே நம்ம பாக்குறோம். திலீபன் மகாராஜாலேருந்து எல்லாரும் என்ன பண்றா, தனக்கு ஒரு வயசு தன் மகனுக்கு திருமணம் செய்த பிறகு எல்லாருமே அவாவா வானப்பிரஸ்தம் கிளம்பி போயிடுவா. யாரும் ராஜா அதுல உட்காந்துக்கிறது இல்லை. So they hand over everything and they go to the forest. ஃபாரஸ்ட்ல எங்க காட்டுக்குள்ள வைல்ட் அனிமல்ஸ்ல எங்க சேஃபா இருக்கோ அந்த இடத்துல போய் அவங்க உபாசனா தபஸ் பண்றது, ரிஷி முனிவர்களோட இருக்கிறதுன்னு தன்னுடைய மிச்ச காலங்களை கடத்தின்னு இருப்பா. அதே மாதிரி ரகுவும் என்ன பண்ற, இவர் வானப்பிரஸ்தம் இல்லாமல் இவர் சன்னியாசமே எடுத்துக்கிறார். ரகு சன்னியாசமே எடுத்துக்கிறார். அங்க போய் புறப்பட்டு கிளம்புறாரு. அப்பா இந்த மாதிரி சன்னியாச வாழ்க்கை எடுத்துட்டு காட்டுல போய் இருக்க போறாருன்னு சொன்னோடனே அவர் போய் அப்பாவுடைய தன்னோட அழகான கிரீடம் போட்டுட்டு இருந்த அந்த தலையோட போய் வணங்குறார். அப்பா காலில் விழுந்து வணங்கிட்டு, அப்பா போகாதீங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. என்னை விட்டுட்டு காட்டுக்கெல்லாம் போகாதீங்கப்பா அப்படின்னு குழந்தை கேட்கறது. ஏன் இந்த தலைப்பாகையோட நமஸ்காரம் பண்ணோம்? இன்னும் அவ்வளவு கர்வமானா இல்ல. தலைப்பாகையோட ஏன் நமஸ்காரம் பண்றாருன்னா, நம்ம நமஸ்காரம் பண்றது நம்மளுடைய தலைமுடி பெரியவாளோட காலில் படக்கூடாது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. நம்மளுடைய தலைமுடி படாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பேன் தலையை போட்டுக்காம, ஏன்னா ராஜாக்களுக்கும் லாங் ஹேர் உண்டு. ஸோ அந்த மாதிரி தலையை போடாமல் நல்லா கட்டி அதை போட்டு முண்டா மாதிரி ஒன்று கட்டி அப்பா காலில் நமஸ்காரம் பண்ணி ப்ளீஸ் போகாதப்பா அப்படின்னு கேட்கறது. அப்புறம் ரகு மகன் மேல ரொம்ப பிரியம் இருக்கிறவர். பிளைண்ட் பிரியம் இல்லை, நிஜமானே ஒரு பிரியம். மகன் மேல ஒரு அன்பு அதிகமா இருந்தது. பையன் இப்படி கண்ணீர் கலந்து கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு மனசு கொஞ்சம் இழகிறது. இறங்கிட்டு சரி மகன் இதை தானே கேட்கறான், அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு சரிப்பா நான் போகல அப்படின்னு சொல்றாரு. போகலன்னா அதுக்காக அவரு அங்கேயே உட்கார்ல. போகல டசன்ட் மீன் ஹி ஸ்டேட் இன் தி பேலஸ். ரொம்ப தள்ளி போகாமல் கொஞ்சம் தள்ளி போனார். சரி போகலன்னு சொன்னதுக்காக மறுபடியும் ராஜாங்கத்தையும் திருப்பி எடுத்துட்டாரானா ராஜாங்கத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பாம்பு தன் சட்டையை உடிச்சிருந்தோம், ஒரு தடவை உதறியிருந்தோம், திரும்ப அந்த சட்டையை எடுத்துட்டு போட்டுக்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு தடவை அந்த பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா அந்த பொறுப்பை அவர் திருப்பி ஏற்றுக்கிறதாலாம் அவர் இல்லை. அதுக்கு அவர் சொல்லலை. அதுவும் இல்லாம ஒரு பாம்பு தன்னுடைய சட்டையை உரிக்கும். நாங்களாம் ஆணைக்கட்டியில நிறைய பார்த்துட்டோம். வாக்கிங் எல்லாம் போகும்போது அங்கங்க பாம்பு சட்டையெல்லாம் நிறைய பாம்பு கூட வரும். நாங்க நடந்து போயிட்டு இருக்கல பாம்பு போயிட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் அந்த பாம்பெல்லாம் எங்களை எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த பாம்போட சட்டை இது போனோடனே பாம்புக்கு ஒரு தேஜஸ் அதிகமாக பளபளன்னு இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கு. அது மாதிரி ரகு தன்னுடைய ராஜாங்கத்தை கொடுத்தப்பறம் அவருக்கு தனியா ஒரு தேஜஸ் வந்துருக்கு. எல்லாத்தையும் திறந்து விட்டார். திறந்தப்புறம் அந்த தேஜஸ்ங்கிறது என்ன, மனசுல ஒரு அமைதி, ஒரு சாந்தம், அது மூலமாக அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு தேஜஸ் ஏற்கனவே இருந்தது. அந்த பாம்பு சட்டையை உரிச்ச மாதிரி ராஜாங்கத்தை கொடுத்தப்புறம்
அதனால அவர் என்ன பண்றார், ரொம்ப தள்ளி போகாம ஊருக்கு ஜஸ்ட் ஒதுக்கமா ஒரு இடத்துல அவர் இருக்கார். சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசாசிரமத்துல முறைப்படி சன்னியாசம் எடுத்துட்டு தன்னுடைய இந்திரியங்களையும் தன்னுடைய அத்தனை இந்திரியங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல, ஒரு தனிமையான இடத்துல அவர் இருக்கார். மகனுடைய இச்சைப்படி ரொம்ப தள்ளி போகாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கார். முனிவர்கள் போலவே அங்க காட்டுல ஒரு சன்னியாசி வாழ சில முறை இருக்கு இல்லையா, அந்த முறைப்படியே அவர் பழம், கிழங்கு, காய் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வாழறார். காளிதாசர் என்ன சொல்றார், இது வரைக்கும் ஒரு ராஜாவுக்கு ராஜ்யம் மனைவியா இருக்கு இல்லையா, இது நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ரகுவுக்கு மனைவியாக இருந்த அந்த ராஜாங்கம் இப்போ அவனுக்கு மருமகளாக மாறிவிட்டது. ஏன்னா அது மகனுக்கு அஜனுக்கு மனைவியாகி விட்டதால பூமாதேவி பூமி இவருக்கு மருமகள் ஆகிவிட்டாள். அப்புறம் மருமகளுடைய ரோல் என்ன, எப்ப மாமனாருக்கு என்ன வேணுமோ அதை அந்த நேரத்துக்கு பார்த்து பண்றது மருமகளுடைய ஒரு பொறுப்பு. அதே மாதிரி ரகுவுக்கும் அந்த தேசம், பூமாதேவி அந்த தேசமானது அவனுக்கு அப்ப என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துண்டு அவனுக்கு தேவையானதை மட்டும் அவனும் எடுத்துட்டு அது மாதிரி இருந்தானா. There were no demands, nothing, he didn't expect anything from the elder. அவருக்கு ஒன்றும் தேவையும் இல்லை. ஒரு சன்னியாசிக்கு ஒரு பெரிய நீட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அதுவும் அந்த காலத்துல காட்டுல இருந்தாருன்னா அந்த காடு நல்ல சுகமா தான் இருந்திருக்கும். அதனால he was very happy in the forest. ரகு அரசியல்ல இருந்து இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து விலகியாச்சு, விடுபட்டு மோட்ச மார்க்கத்துக்கு மனசு வச்சு போறாரு. அது எப்படி இருக்குன்னா அஸ்தமிக்கிற நிலையில இருக்கார். மோட்ச மார்க்கத்தை தேடி போகும்போது ரகு அஸ்தமிக்கிற நிலையில இருக்கார். அர்ஜுன் அப்பதான் ராஜ்யம் கிடைச்சு உலகத்துல நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கார். அவர் உதிக்கிற சூரியனாக இருக்கிறார், உற்சாகத்தோட இருக்கிறார் ரகு. இந்த இக்ஷவாக்கு வம்சத்துல ஒருத்தர் அஸ்தமிக்கிற நிலையிலையும் இன்னொருத்தர் உதிக்கிற நிலைமையிலையும் இருக்கார். இந்த காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, பௌர்ணமி நல்ல இருட்டுல ராத்திரி பௌர்ணமி அழகா நிலவு, பௌர்ணமி இரவு முடிஞ்சு விடியறது இல்லையா, அப்படியும் போது நிலா இருக்கும், மேற்குல நிலா இருக்கும், நேரம் அஸ்தமிச்சுட்டு இருக்கும். அந்த நேரத்துக்கு சூரியன் உதிச்சுட்டு இருக்கும். ஒரே நேரத்துல நிலாவும் சூரியனும் ஆகாசத்துல இருக்கிற மாதிரி அந்த ராஜாங்கத்துல ஒரே நேரத்துல ரகுவும் அஜனும் நிலா அண்ட் சந்திரன் போல, நிலா அண்ட் சூரியன் போல இருந்தார்கள். காளிதாசர் ஏன் அப்படி சொல்றாரு, அவரும் பார்த்து எவ்வளவு கேர்ஃபுல்லா சொல்றாரு பாருங்க. ஏன்னா ரெண்டு பேருமே இருக்கா, அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ ரகு இறந்து விட்டாருங்கிற மீனிங்ல ஆயிடும். இது அஸ்தமனம் ஆயிடுச்சுங்கிற மீனிங்ல இல்ல, அவர் இருக்காருங்க. அதனால அழகா அது சந்திரன் அண்ட் சூரியன்னு சொல்றாரு. அந்த ராயல் ஃபேமிலியே ரொம்ப அழகா இருந்தது, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது ராயல் ஃபேமிலி ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறது. இங்க பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம்னு ரெண்டு இருக்கு. பிரவிற்த்தி மார்க்கம்ங்கிறது என்ன, அற்ப காமத்தை தர்மார்த்த காமத்தை தேடி போறது. எனக்கு எதெல்லாம் சுத்தத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் எனக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குமோ அதையெல்லாம் தேடி போறது பிரவிற்த்தி மார்க்கம். நிவிற்த்திங்கிறது என்ன, நான் இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு சுகமும் சந்தோஷமும் ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கும் நினைச்சுட்டு இருந்தேனோ அதெல்லாம் எனக்கு உண்மையாவே அதெல்லாம் எனக்கு அந்த சுகத்தையும் அந்த சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்க முடியாது, அதுல இருந்து நான் விலகிறேன்னு சொல்லி நிவிற்த்தி. விலகி எதை தேடி போறோம், நிலையான சந்தோஷம் நிலையான சுகம் எதுவோ அதை தேடி போறோம். அதுக்கு பேர் நிவிற்த்தி மார்க்கம்னு பேர். இந்த நிவிற்த்தி மார்க்கம் ஏற்ற ரகு ஏத்துக்கிறார். நிவிற்த்தி மார்க்கத்தை ரகு ஏத்துக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ அதுல இருந்து அவர் விலகி போறார், சன்னியாசம் யதியாக போகிறார். யதியாக போகும்போது சன்னியாசியாக போகும்போது சன்னியாசத்துக்கு வேண்டிய அத்தனை லட்சணமும் அவர்கிட்ட இருக்கு. என்ன, ஒரு சாவி போட்டுக்கிறது, அப்புறம் கையில தண்டம் வச்சுக்கிறது, அப்புறம் மோட்ச மார்க்கம்காக வேண்டிய அத்தனை அந்த ருத்ராட்சம் அதெல்லாம் போட்டுப்பா இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிறது.
இவர் நிவிருத்தி மார்க்கத்துல சன்னியாசியாக ஒரு ரிஷியாக காவி வஸ்திரம் அணிஞ்சிட்டு கையில தண்டம் வச்சுட்டு மோட்ச மார்க்கத்துல போறார். அர்ஜுன் என்ன பண்றார்? அவர் மக்குட்டம் போட்டுட்டு வெண்கொடை செங்கோல் அப்படின்னு சொல்லி பிரவருத்தி மார்க்கத்துல தர்மத்துல, பிரவருத்தி மார்க்கம்னா இங்க தர்மம். ஓகே, அவர் தானா ஏதோ தனக்கு ப்ளஷர் வேணும், தனக்கு ஒரு ஆனந்தம் வேணுங்கிறதுக்காக இல்லை. அவரும் ஒரு எல்லாரையும் பார்த்துக்கணும், பிரஜைகளை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற ஒரு பொறுப்போட தான், மக்களை பராமரிக்கணும் பார்த்துக்கணுங்கிற ஒரு இச்சையோட அவர் ராஜாவாக ஆகிறார், மகுடம் எல்லாம் வச்சுட்டு. ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, தர்மமே ரெண்டு உருவத்துல இருக்கிற மாதிரி. தர்மம் ஒரு பக்கம் பிரவருத்தியாக இருக்கு, அதுவும் ஒரு தர்மம் தான். பிரவருத்தி மார்க்கம்ங்கிறது ஒரு தர்மம், நிவர்த்தி மார்க்கமும் ஒரு தர்மம். ரெண்டு தர்மத்தையும் ஒரே நேரத்துல பாக்குற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம இதெல்லாம் நீங்க சினிமாவா யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் அப்படியே ஸ்கேர்ஸ் எல்லாம் போகணும், அவர் அப்படியே கிரீடத்தை எடுக்கிறார், இவர் அப்படியே கிரீடத்தை போட்டுக்கிறார், அவர் அப்படியே நெக்லஸை போட்டுக்கிறார், இவர் நெக்லஸ் எல்லாம் கழட்டி எடுத்து ருத்ராட்சம் போட்டுக்கிறார். இந்த மாதிரி விஜுவலைஸ் கோயிங் ஆன் பேரலலி. அந்த பிரவருத்தி நிவர்த்திங்கிறத காளிதாசர் அழகா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். அப்புறம் அர்ஜுன் என்ன பண்றார்? ஃப்ரெஷ் கான்கர்ஸ் இல்லையா, டெரிட்டரிஸ் எல்லாம் தன் வசத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் கான்கர், இதுக்கு முன்னாடி கான்கர் ஆகாத விஷயங்கள்லாம் ஏதாவது ராஜாங்கள்லாம் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் கான்கர் பண்றதுக்கு தனக்கு வேண்டிய நல்ல மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுப்பாரோ, he has the right to change his ministers, கேபினட் ஷஃப்லிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் தனக்கு வேண்டிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் தனக்கு பிடித்தவர்கள்ங்கிறத விட தனக்கு அனுகூலமாக யார் இருப்பார்கள் நினைச்சாங்களோ அந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றாரு. அண்ட் மீன்வேல் ரகு என்ன பண்றார்? தன்னுடைய நிவர்த்தி மார்க்கத்துக்கு மோட்ச மார்க்கத்துக்கு வேண்டிய ஒரு டீச்சர், ஒரு குரு, முனிவர்களுடைய சேர்க்கை, ரிஷிகளுடைய சேர்க்கை, அவங்களுடைய கம்பெனியை தேடி அவர் போயிருந்திருக்கார். ஸோ தனக்கு பிரம்மஜானத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளையும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்புறம் ரெண்டு பேரும் வேற வேற ஆசனம் ஏத்துக்கிறார். ஒரு ராஜாவுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசனம்? சிம்மாசனம். படியேறி ஜம்முன்னு போய் ஆசனத்துல உட்காரணும். அது ராஜாவுக்கு அழகு, வீரமா இருக்கு. இவர் என்ன பண்றார்? அஜன் சிம்மாசனம். ரகு என்ன பண்றார்? அவருக்கு தர்பாசனம், தனிமையில. ரகு அர்ஜுன் நல்ல கும்பலோட ஜெஜேன்னு இருக்கு, சிம்மாசனம் ஏறி உட்காந்துக்கிறார். இவர் தனிமையில இருக்கார், சாந்தியா இருக்கார், தர்பாசனத்துல உட்கார்றார், அவர் ஏறுறார். இப்படியாக ரெண்டு பேரும் பிரவருத்தி நிவர்த்திய கம்பேர் பண்ணிட்டே வர காளிதாசன். ரகு தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஞான மார்க்கத்துல இருக்கார். நீதி சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்றது, என்ன சொல்றதுன்னா, நம்ம தேசத்தை அடுத்து இருக்கிற தேசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் ஒரு சில உபாயங்கள் மூலமாக நம்ம வசத்துல வச்சுக்கணும். அதுக்கு ஏதாவது யூஸ் சர்டன் மீன்ஸ், அவங்களெல்லாம் எப்பவுமே நம்ம வசத்தை வச்சுருக்கு. இதெல்லாம் இருக்கு நீதி சாஸ்திரத்துல. ஒரு ராஜா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்பப்போ எதை பண்ணலாம், எப்போ அது பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் அழகா எழுதி வச்சிருக்காங்க. அதனால ரகு என்ன பண்றாரு? தன்னுடைய பலம், படையுடைய பலத்தை கொண்டு, தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு மற்ற ராஜாக்கள் எல்லாம் தன் வசப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவர் என்ன பண்றார்? சரி, அர்ஜுன். ரகு என்ன பண்றார்? அடுத்து அவரும் தன் வசப்படுத்துறார். ரகு என்ன தன் வசத்துல கொண்டு வர்றாருன்னா, பஞ்ச பிராணனையும் தன்னுடைய தியானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக பஞ்ச பிராணோதியான, அபான, உதான, சமான பிராணங்கள் இருக்கிய அந்த பஞ்ச பிராணங்களையும் தன் வசத்துல. பஞ்ச பிராணன் தன் வசம் அப்படின்னா என்ன? இந்திரியங்கள்ல இந்திரிய நிகிரகம் தான், வேற ஒன்றும் இல்லை. அத அவர் செய்கிறார். அர்ஜுன் ராஜாக்களை தன் வசத்தில் கொண்டு, ரகு இந்திரியங்களை தன் வசத்தில் வச்சுக்கொண்டு பஞ்ச பிராணங்களையும் தன் வசத்துல வச்சுக்கிறார். அர்ஜுன் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் ஏதாவது ஒரு வழி பார்த்துட்டே இருப்பா. தனக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தருக்கு நம்ம எதுக்காக வைக்கணும் அப்படின்னு ரெபல்லியஸா இருந்துட்டே இருப்பா. ஏதாவது ஒரு வழியை வச்சு அர்ஜுனை ஏதாவது பண்ணணும்னு என்னென்னமோ மீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்றான். ஆனா அர்ஜுன்
நான் புத்திசாலி, நான் பலசாலி, நல்ல கூர்மையான புத்தி உடையவன், நல்ல மின்செல்லாம் இருக்கிறதுனால அவங்களாம் எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களெல்லாம் தடுமாற, அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணி என்னதான் பண்ண பார்த்தாலும் இவர் வந்து அவங்களெல்லாம் தடுமாற வச்சிருக்கான். என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்க பண்ற முயற்சிலாம் பலன் இல்லாமல் போயிடுறது. ரகு என்ன பண்றாரு, மீன்வயல் அதன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவர் அங்க எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு இருக்காரு, எதிரிகளை தம்சம் பண்ற மாதிரி இவரும் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா, இந்த ஜென்மத்துல சேர்த்து வச்ச கர்மா எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கர்மாவில மறுபிறவிக்கு காரணமாக இருக்கின்ற கர்மா, முன்ஜென்மத்திலிருந்து சம்பாதிக்கின்ற வந்த கர்மா, இந்த கர்மாவை எல்லாம் அவர் ஞானத்தின் மூலமாக எரிப்பதற்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு இவர். அப்புறம் ஒரு ராஜா வந்து ஒரு நல்ல ராஜாங்கம் கொடுக்கணும்னா சில உபாயம்லாம் அடாப்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் என்னது பார்த்தோம்னா அதுல 6. ஒண்ணு வந்து சந்தி. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ராஜாவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விரோத பாவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விரோத பாவம் வந்துருக்கு, அந்த இன்னொரு ராஜா வந்து என்னோட ரொம்ப பவர்ஃபுல், உடனே ஜிங்குன்னு சண்டை போட போக முடியாது, கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நேரத்துல, கம்பெனி மீன்வேல் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஆர்மி, நல்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரெடியா வச்சுக்கணும், எப்படி அவனை வந்து தோக்கடிக்கலாம், எப்படி அவனை வந்து அடிக்கலாம், எப்படி அவனை வந்து நமக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கரெக்ட் டைம் வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சமாதானமாக இருக்கணும். சமாதானம்னா அவனோட போய் சேர்ந்துக்கணும்னு இல்லை, அதை வந்து ரொம்ப அக்ரிவேட் பண்ணாம அப்படி பொறுமையா அப்படியே விடுறது, அது வந்து சந்தி. இன்னொன்னு வந்து விக்கிரகா. விக்கிரகம்ங்கிறது என்னன்னா, சப்போஸ் ஒருத்தர் வந்து நம்மளை ஹியூமிலியேட் பண்ணிட்டார், அவமானப்படுத்திட்டார், ஏதோ ஒரு இதுல அந்த காட்டுல பெரிய அவமானம் நின்றுமா, அந்த ராஜாவுடைய கேட்டில் எல்லாம் தள்ளி திருடிட்டு போறது வந்து ஒரு ராஜாவுக்கு பெரிய அவமானம், அதனாலேயே நிறைய சண்டையெல்லாம் நடக்கும். If you want to humiliate somebody, cattle wealth was the biggest wealth அப்போ, கேட்டில்ஸ் எல்லாம் வந்து திருடின்னு போயிடுவா. ஸோ anyway, that is one of the humiliation. ஹியூமிலியேஷனுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த மாதிரி யாராவது ஹியூமிலியேட் பண்ணிட்டா நமக்கு கோவமா இருக்கும், இந்த ராஜாவுக்கு வந்து கோவமா இருக்கும், ஹர்ட்டிங்கா இருக்கும். இட் குட் பி பிசிக்கலி ஹியூமிலியேட்டிங் ஆர் அந்த தேசத்துல ஏதாவது ஒன்று பண்ணி ஹியூமிலியேட் பண்ணலாம். இந்த நேரத்துல நீங்க ஹர்ட் பண்ணலாம். இந்த சப்போஸ் உங்ககிட்ட பலம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த பலம் அதிகமாக இருக்கும்போது யூ கேன் ஒன் ஃபைட் இட். இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு சந்தி ஆல்சோ. பை த டைம் உங்களுக்கு நிறைய ஏற்கனவே அவங்களுக்கு விரோதம் இருக்கிறவங்க அவங்க கூட சண்டை போடுறதுக்கு பை த டைம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவங்களையும் போய் நீங்க அட்டாக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் புதுசா இருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் சரி, புதுசா வந்தவங்களும் சரி, யாரை வேணா அட்டாக் பண்ணிக்கலாம். இது விக்கிரகம். அப்புறம் யானம். யானம்ங்கிறது வந்து யூ ஆர் டிசைரஸ் ஆஃப் விக்டரி. ஒரு ராஜானா தான் தன்னுடைய சக்தியை காமிச்சுட்டே இருக்கணும், வேற வழி இல்லை. டு ஷோ விக்டரி ஆல் த டைம். அப்படியே எல்லாம் முடிஞ்சுதுன்னு சிம்மாசனத்துல அவங்க வந்து யார் அங்கே பானகம் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லா நேரத்தையும். விக்டரி, ஜெயிக்கக்கூடிய சக்தி உடையவர்கிறத காமிச்சுட்டே இருக்கணும். யாருக்கா தனக்காக இல்லை, பிரஜைகளுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். பிரஜைகளுக்காக படையெடுத்தல் அப்படிங்கிறது யானம். அடுத்தது ஆசனம். ஆசனம்ங்கிறது என்ன, இப்போ சண்டை போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சண்டை போட்டோம், சண்டைய கொஞ்சம் ஆரம்பிச்சப்புறம் படையெடுத்தப்புறம் பெரியவர் ஒன்னா சண்டை போடுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இல்லைன்னா சண்டை போட ஆரம்பிச்சப்புறம் ஒரு விஷயம் தெரியுது, முக்கியமான விஷயம் என்ன, அவன் நம்மளை விட ரொம்ப பலசாலி, சண்டை போட்டாங்கன்னா தோற்று போயிடும் அப்படின்னு தெரிய வருது. அந்த நேரத்துல கரெக்டான டைம் பார்த்து வித்ட்ரா பண்ணிடுது. ஓடி போறது கிடையாது, யூ ஜஸ்ட் வித்ட்ரா குவைட்லி. அது பேர் வந்து ஆசனம். அப்புறம் துவைத்தி பாவம்னு ஒன்று. இது என்னது, 2 ராஜா இருக்கான். ஓகே, இந்த 2 ராஜாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி. தே ஆர் போத் எனிமீஸ் அண்ட் போத் ஆர் பவர்ஃபுல். பட் எனக்கு அவங்க எனிமீஸ் கிடையாது.
ஆனா சாமர்த்தியம் வேணும், எனக்கு சாமர்த்தியம் வேணும். அவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல். எப்ப வேணா அவங்க என்ன அட்டாக் பண்ணலாம், எப்ப வேணா அவங்க சேரலாம், இல்லைன்னா தனித்தனியா கூட என்ன அவங்க ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு. அவங்களுடைய எனிமிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல விளையாடுறது. அதாவது நம்ம ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும், பட் யூ ஆர் நாட் ஹெல்பிங் எனிபடி. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்க நினைக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க நினைக்கணும். ஸோ யூ டூ சம்திங் பட் யூ டோன்ட் டூ வாட் எவர் யூ ஆர் சேயிங். இதுக்கு பேர் துவைத்தி பாவம். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எளிமையாவே வச்சுக்கிறது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எனக்கு ஆபத்து. இது இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த ராஜாவானாலும் இந்த மீன்ஸ் அடாப்ட் பண்றது இட்ஸ் வெரி ரிஸ்கி. He has to be very alert, very careful when he is adopting this means. இந்த மாதிரி துவைத்தி பாவம் பண்றது. இன்னொன்று ஆශ්‍රயம். என்னை விட ஒரு பவர்ஃபுல் ராஜா போட்டு படிச்சு படுத்தின்னு நான் பாட்டி சிவனேன்னு தான் இருக்கேன், ஆனா என்னை போட்டு படுத்தின்னு ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். அப்ப என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆශ්‍රயம், அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நீதி சாஸ்திரத்துல இந்த மாதிரி எல்லாம் மீன்ஸ் இருக்கு. ஃபார் அ கிங் டு அடாப்ட் whenever it is required. எந்த நேரத்துல என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்றதுங்கிறது. முதல்ல நம்ம ராஜான்னா உட்காந்து ராஜா மாதிரி இருப்ப அப்படின்னு சொன்னா நம்ம என்னமோ நினைக்கிறோம். ராஜா மாதிரி இருக்கணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னா நான் ராஜாவாவே இருக்க வேண்டாம் அப்படின்னு தோணும். இந்த காலத்து ராஜாக்கெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்கு. அதுன்னு குணம், நல்ல குணம், முக்கியமான ஒரு குணம், சலிக்காத குணம். சலிப்பில்லாமல் எடுத்த காரியத்தை முடிக்கிறவர். என்னத்துக்கு இது ஆரம்பிச்சோம் அப்படின்னு நினைக்காம எடுத்த காரியத்தை முடிக்காம விடுறதில்ல, பாதியில விடுறதுங்கிற கதையே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரம்பிக்கும் போதே நல்லா யோசிச்சு அப்புறமா தான் ஒரு காரியத்தை ஆரம்ப. இதனால நான் இந்த காரியத்தை என்னால் எடுத்தது முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் அத்தனை பிளானோடையும் அவன் ஆரம்பிக்கிறதுனால்தான் எடுத்த காரியத்தை அவன் முடிக்கிறான். நடுவில் எத்தனை தடை வந்தாலும் அதே முடிக்கக்கூடிய சக்தியுடையவன், குணமுடையவன், சலிக்காத குணமுடையவன். ரகு பரமார்த்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் தன்னுடைய தியானத்தை, தன்னுடைய அந்த என்னென்ன மீன்ஸ் இருக்கோ படிப்பை அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. மனசு அங்கே இங்க அலப்பாயாம எடுத்த காரியம் என்ன, மோட்சம், அது கிடைக்கிற வரைக்கும் நான் வளர மாட்டேன். அவ்வளோ கமிட்டட் டு மோட்சா அப்படின்னு அவரும் வளராமல் இருக்கிறார். அர்ஜுன் என்ன பண்றார், பகைவர்கள்லாம் தன்னை மீறி போகாத மாதிரி, பகைவர்கள் இருப்பாங்க, எனிமீஸே இல்லாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தேசத்துல. பட் அட்லீஸ்ட் அந்த எனிமீஸ் நம்மளை தாக்காத மாதிரி நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா இந்த லோகத்துல என்னென்ன சுகம் அனுபவிக்கணுமோ, என்னென்ன சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்க முடியுமோ அதையும் அனுபவிச்சுட்டு பிரஜைகளையும் பார்த்துட்டு அவன் சந்தோஷமாக இருந்தான். ரொம்ப எப்படி இருந்தார், இந்திரியங்களை தன் வசம் வைத்திருந்தார். எப்படி இந்திரியங்களும் பார்த்தோம்னா தானாக இயங்க முடியாதுதான், ஆனாலும் பலாத்திவ அதை ஏதோ நம்மளை இழுத்துட்டு போற மாதிரி இந்திரியங்கள் நம்மளை எப்ப வேணா நம்மளை தோற்கும். அதனால இந்திரியங்களை எப்பவுமே தன் நம்ம வசத்துல வச்சுட்டு இருக்கணும். அது மாதிரி இவரும் இந்திரியங்களை தன் வசம் வச்சுட்டு மனசையும் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு மாஸ்டர்ட் இஸ் மைண்ட் அண்ட் இஸ் இந்திரியாஸ். காமக்ரோதம்ங்கிறதா இங்க எதிரிகள். ராக துவேஷம், காமக்ரோத, லோக, மோக, மதம், அசுரியங்கள் போன்ற எதிரிகளை தலை தூக்க விடாமல் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இவன் அட்டாச் டு மறுமை. இக சுகம் வேற, பரசுகம் வேற. அந்த சுகத்துக்கு மனத்தை வச்சுட்டு அவரும் சந்தோஷமாக இருந்தார். ரகு எல்லார்கிட்டையும் ஒரு சமமான நோக்கத்தோட இருந்தார். ரகு ஒரு ஞானி. அவர் அர்ஜுன் தன்னுடைய மகன்காக ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை கொஞ்சம் இழுத்தடிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஞானம் ஏற்பட்ட பிறகு
அவருக்கு வாழறதுல ஜீவன் முக்தியாக இருந்தாலும் கூட அவருக்கு அந்த இச்சை போன பிறகு அவர் தன் தேகத்தை விட்டார். அஸ்மாத் லோகாத் தேத்ய, he left this body and became one with Brahman. அஜன் கேட்டுக்கொண்டதாலதான் இவர் வாழ்ந்தார் அப்படிங்கறதையும் இங்க மென்ஷன் பண்றார் காளிதாஸ். ஏன்னா அவருக்கு ஒன்றும் வாழணுங்கிற ஒரு இச்சை இல்லை, வெறுப்புனாலேயோ டிப்ரெஷனாலேயோ இல்லை. இதெல்லாம் என்ன சுத்தம்? பரபிரம்மம் தான் சொரூப ஞானம் கிடைச்ச பிறகு அப்புறம் வேற என்ன சுத்தம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஞானத்தால he left his body. அப்பா இறந்துட்டாருன்னு குழந்தை அஜனுக்கு, எனக்கு என்னமோ குழந்தைன்னே வருது. அஜனுக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னா ரொம்ப துக்கப்படுறான் அஜன், வாங்க முடியல அப்பா இறந்துட்டாருங்கிறத. அப்புறம் போய் பாக்குறாரு, அங்க இருக்கிற ரிஷி முனிகளுடைய ஹெல்ப்போட அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கர்மா எல்லாம் பண்றாரு. அப்பா சன்னியாசி ஆச்சு, ரகு சன்னியாசி, அதனால அவருக்கு அக்னி கர்மா கிடையாது. அஜன் அக்னி கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அக்னிஹோத்திரகாதி கர்மா எல்லாம். கத்திரியனாக இருந்தாலும் அவருக்கும் அக்னிஹோத்திரம் அதெல்லாம் பண்ணணும், அக்னி கர்மா எல்லாம் உண்டு. அந்த அக்னியை வச்சுதான் இவர் கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு, அப்பா வளர்த்த அக்னியை வச்சுதான் மகன் அப்பாவுக்கு அந்த காரியங்கள்லாம் அத்தியஷ்டி எல்லாம் பண்ணணும். பட் அப்பா சன்னியாசி ஆனதால அவருக்கு அந்த அக்னி எல்லாம் கிடையாது, அந்த அக்னி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அவருடைய தேகத்தை வதைக்கிறார். கிரிமேஷன் இல்லை, buries the body of his father. சாதாரணமா ஒருத்தருக்கு மிருத்யுனா அதுக்கப்புறம் உத்தரக்கிரியாலாம் உண்டு. அதான் இறந்து போன அப்புறம் இந்த மாசியம் பிண்டம் வைக்கிறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா, சோத கும்பம்லாம் வருமே, அந்த மாதிரி கிரியாலாம் இவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் சார்தமும் இல்லை, கர்மாவும் இல்லை. ஏன்னா இவர் சன்னியாசி ரகு. அப்படியே யாராவது பண்ணாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஏன்னா அவருக்கு பிண்ட உதக்கம்லாம் அவருக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. அந்த ஜீவன் தனியாக இண்டிவிஜுவாலிட்டி இருந்தா தானே அதெல்லாம். இவர்தான் பரபிரம்மம் விருப்பமாகவே ஆயாச்சு, அதனால அவருக்கு பிண்டோதகம் கூட தேவையில்லை. ஆனால் அர்ஜுனுக்கு மனசு கேட்கல, அப்பா மேல அவ்வளவு பிரியம். அதனால அப்பா மேல இருந்த பிரியத்தால அவரும் பண்றாரு. அதானே இப்போ சுவாமிஜி சமாதியானப்ப கூட குரு சமாதி ஆனால் கூட சிஷ்யாருக்கு முன்னால் சீட்டு அப்படிங்கறத கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமும் சிஷ்யர்களுக்கு வேணும்னா அவர்கள் கர்மா பண்ணலாம், தன்னுடைய குரு சன்னியாசியாக இருந்தாலும் கூட. அப்பா சன்னியாசி, இங்க ரகு சன்னியாசி, ஆனாலும் மகனுக்கு அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசையில பிரியத்தினால எல்லாம் பண்றாரு. துக்கம் போகவே இல்லை, இன்னும் துக்கத்துலதான் இருக்காரு. ஒரு சன்னியாசி ஒரு யோகி தேகத்தை விட்டு போனா துக்கப்படக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. ஏன்னா அங்க அவர்கள் சப்ஜத்தி, அதாவது பிரம்மனை அடைந்து விட்டார்கள், இனிமே அவருக்கு மறுபிறப்பே கிடையாது. ஆனா அவளுக்கெல்லாம் நம்ம துக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு ஏற்பட்டது மரணமே அல்ல, they didn't even die. பிரம்மவித் பிரம்மைவ பவதின்னு சொல்றோம் இல்லையா உபனிஷத். அதனால பிரம்மனையா இருந்தவன் பிரம்மனாகவே இருக்கிறான், அவனுக்கு மரணம் கிடையாது. It is not grief for someone who has gained moksha. இப்படி எல்லாம் வாசிஷ்டரும் அங்க இருக்கிற முனிவர்கள் அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் அஜனுக்கு எழுதி அவனை சமாதானப்படுத்தி, நீ அழாதப்பா, அப்பா நல்ல வாழ்க்கைதான் வாழ்ந்திருக்காரு, அவருக்கு ஒரு குறையும் இல்லை, அவருக்கு மரணம்ங்கிறதே கிடையாது அப்படின்லாம் அவருக்கு எடுத்து சொல்லி நல்லபடியா நீ ஆட்சி பண்ணுன்னு சொல்லி அவருக்கு சமாதானம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பெரியவாள்லாம் சமாதானம் பண்ணா அவனுக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு, சாந்தமா இருக்கு. பெரியவாளுடைய அட்வைஸோட, குருவுடைய அட்வைஸோட போய் மறுபடியும் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுல மனசை செலுத்துறாரு, கவனமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பூமாதேவிக்கு ஒரே சந்தோஷம், ரகு போனதான இல்ல, பூமாதேவிக்கு அர்ஜுன் மறுபடியும் நல்ல ராஜாங்கம் பண்றாரு, ஒரு நல்லபடியா எல்லாம் சுமம் நல்லா செழிச்சிருக்கு, அழைச்சிருக்கு தேசத்துல. பூமாதேவி சந்தோஷத்துல விருட்சத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறா. அவளுக்கு கொடுக்கறதுல காலைய வருஷத்துக்கு அர்ஜுனியா பிருத்திவி சக்ஷிதாலினின்னு ஒரு பேர் அழிக்குது. பிருத்திவி நிறைய தானியங்களையும் நல்ல ஹெல்தி தானியங்களை மாறி மாறி கொடுக்குறா. என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம், நல்ல நீர், இதெல்லாம்
மீன்வேல் இந்துமதி கர்ப்பமாகிறாள். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. சொல்ல வேண்டாம் யார் பிறந்திருப்பான்னு உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சிருப்போம். அந்த குழந்தை தான் தசரதன். அந்த மகன் தசரதன். தசரதன் பிறக்கும் போதே 1000 சூரிய கிரணங்களை உடைய சூரியனை போல பிரகாசமா இருந்தானா குழந்தை. அவனுடைய புகழ் 10 திக்கும் பரவி போச்சான் தசரதனுக்கு. இந்த தசரதன் அவர் பிறந்தது தசரதன்னு சொல்லல. காளிதாசர் அது எப்படி சொல்றாருன்னா, அதனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் அவன் தசகண்டியை வென்ற ராமனுடைய அப்பா தசரதன் அப்படின்னு சொல்றார். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார். தசகண்டி யாரு? ராவணன். தசானனன்னு பேர். 10 தலை இருக்கு இல்லையா, இந்த 10 தலையுடைய ராவணையை வென்ற ராமனுடைய அப்பா அவரு பிறந்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு தடவை சாமிஜி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, தசரதனுக்கு ஏன் தசரதன்னு பேர் வச்சா? அந்த பிறக்கும் போதே அந்த பேரை வச்சாலா? ஏன்னா தசரதா, ரசம்னா கேரியர். வாட் இஸ் திஸ் தசரதா? எப்படி இந்த பேர் வந்தது? அப்புறமா வந்த பேரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது சாமிஜி சொன்னார். இல்ல, பிறக்கும் போதே வச்ச பேர் தான். பிறக்கும் போதே எப்படி அவன் தசரதன்னு வைக்க முடியும் அப்படின்னு கேட்கறத, இந்த மகன் அத்தனை ஸ்கில்ஃபுல்லா இருப்பான், அவ்வளவு கேப்பபிளா இருக்கான், தன்னுடைய ரத்தத்தை 10 திக்கிலையும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா திருப்பி ஹேண்டில் பண்ணக்கூடியவனாக இருப்பான்னு ஏற்கனவே அப்பா அம்மா எதிர்பார்த்து அவருக்கு தசரதன்னு பேர் வச்சார். அந்த பேர் வச்ச பேருக்கு ஏற்ற மாதிரி தசரதன் ரொம்ப அதே மாதிரி ஸ்கில்லோட வளர்ந்தான் அப்படின்னு சுவாமிஜி எப்படி அந்த பேரை வச்சாங்கிறது சொன்னார். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறத இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பெற்றவர்கள் பேரை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்காக இது. இப்ப அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம், மகன் பிறந்தது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ரிஷி கடன் தீர்ந்தது, தேவர்களுக்கு வேண்டிய கடனும் தீர்ந்தது. என்ன நிறைய ஹோம யாகங்கள்லாம் பண்றான். ரிஷி கடனும் ரிணமும் இல்லை. ஏன்னா நல்லா அவன் பண்ண வேண்டிய அபியாசங்கள்லாம் பண்ணிட்டு வேதத்துல ஒரு சக்தியோட அவன் இருக்கிறதுனால ரிஷி கடனும் இல்லை. ஒண்ணு பாக்கி, பித்திருக்கடன் ஒண்ணு பாக்கி இருந்தது. அந்த பித்திருக்கடனையும் ரிணத்தையும் சீக்கிர மாதிரி ஒரு மகனும் பிறந்துட்டான். அதனால அவனுக்கு ஒரே சந்தோஷம். சூரியனை சுற்றி சில சமயம் ஒரு வட்டம் நான் பார்த்தது இல்லை, காளிதாசர் சொல்றாரு. சூரியனை சுற்றி ஒரு வட்டம் இருக்குமா, அது பேர் பரிவேஷம். அந்த பரிவேஷம் இருந்ததுன்னா சூரியன் கொஞ்சம் மங்களா தெரிவாராம். பிரகாசமா இருக்கிற சூரியன் கூட அந்த வட்டம் இருக்கும்போது மங்களா தெரிவார். அப்புறம் அந்த பரிவேஷம் போன அப்புறம் அது பழியர்னு மறுபடியும் பழையபடி சூரியன் கழிச்சுன்னு இருப்பாராம். அதே மாதிரி அவருக்கு இந்த ரணம் இருந்தது. அர்ஜுனுக்கு சூரியன் தான் பழியர்னு இருக்கிறவர் தான். ஆனாலும் ஒரு பித்திருக்கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு மகன் இல்லாமல் இருந்ததால இந்த பரிவேஷம் இருந்து சூரியன் மாதிரி இருந்தாராம். அப்புறம் மகன் பிறந்தனும் இந்த பரிவேஷம் போன சூரியனை பார்த்த மறுபடியும் அவர் கிளீர்னு ஆயிட்டாராம், சந்தோஷமா ஆயிட்டாராம். ஸோ அவருக்கு இப்ப 3 கடனும் இல்லை, கடன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தார். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அர்ஜுன். அண்ட் அர்ஜுன் தனக்காக வாழ்கின்ற ஆள் இல்லை. அவர் ஆல்வேஸ் லிவ் ஃபார் அவர். தன்னுடைய பிரஜைகளை பார்த்துக்கிறதுலேயே அவருடைய கவனம் போச்சு. அவர்கிட்ட இருந்த அத்தனை சக்தியும் பிரஜைகளுக்காகவே தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பிரஜைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவருடைய நல்ல குணங்கள் கூட, அந்த குணங்களை கூட அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மற்றவங்களுக்காக. மற்றவங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் சந்தோஷமா பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுலேயே அவருடைய கவனம் இருந்தது. அவருடைய பலம் எல்லாம் அவர் எப்படி உபயோகிச்சார்னா, மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக அவர் என்னைக்குமே யூஸ் பண்றது இல்லை. ரொம்ப இருக்கிறவங்களை யார் த்ரெட்டன் பண்றாங்களோ அவங்க கிட்ட பலத்தை காட்டுறது. அதாவது இவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவனுக்கு எது த்ரெட்டா இருக்கோ அவன் கிட்ட நம்ம கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதுக்காக தான் அவர் கடுமையா இருக்காரே தவிர மற்றவங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவோ ஒரு கர்வத்தாலையோ தன்னுடைய திமிருக்காகவோ அவர் மற்றவங்களை என்னைக்குமே த்ரெட்டன் பண்ணது கிடையாது. நல்லா படித்தவர், நல்ல முதலையே பார்த்தோம், யவனத்துடன் சேர்ந்து அவருக்கு பணிவும் இருந்தது.
அதனால அவருக்கு அந்த மாணிக்கம், அந்த ப்ரைடு இருக்குல்ல, கர்வம், அது இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி இருந்ததால படித்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு குணமும் அவங்க கிட்ட இருந்தது. ஒரு சின்னம் படித்தவர், நம்ம படிச்சிருந்தாலும் படித்தவர்களை மதிக்கிற குணம் எல்லாருக்கும் வந்துடாது. நம்மள மாதிரி தானே அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வருது கொஞ்சம் சுலபம் தான். ஆனா அது என்னமோ சிலருக்கு வராம இருக்கும், ஒரு கர்வம் வந்துடுறதுனால. இவர் மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தோட இருந்தார். மக்களே, மக்களுக்கு என்ன குறையோ அதெல்லாம் பொறுமையா கேட்கக்கூடிய ஒரு உரிமையை உள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். சரியான நேரத்துல அவங்களுடைய கஷ்டத்தை போக்குற ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த மாதிரியாக அவர் நல்லபடியா ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கார். சந்தோஷமா இருக்கு, எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், நத்திங் டு வெரி அபவுட். பிக்ஷம் இருக்கு. யாரும் இது வேணும்னு கேட்கற மாதிரி கூட இல்லை அந்த ராஜாங்கத்துல. மக்களுக்கு எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். மகனும் பிறந்தாச்சு, ரொம்ப ஆனந்தம். ஒரு நாள் இந்துமதி ஆயிடுச்சு, நகருக்கு வெளியில் இருக்க ஒரு கார்டனுக்கு போறார், உத்தியானத்துக்கு போறார். அவர் போறது எப்படி இருந்ததுன்னா, இந்திரனும் இந்திராணியும் சேர்ந்து போனா என்ன ஒரு அழகு இருக்குமோ, என்ன ஒரு சந்தோஷமா அவங்க போவாங்களோ, அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக 2 பேரும் அந்த கார்டனுக்கு போறாங்க. இந்துமதியோட அவர் அங்க அந்த உத்தியானத்துக்கு, கார்டனுக்கு போகும்போது அங்க நம்ம நாரதர் மகரிஷி ஆகாச மார்க்கமாக வந்துட்டு இருக்காரு. அவர் ஆகாச மார்க்கமாக கையில வீணை, அப்கோர்ஸ் நாரதர்னா கையில வீணை இல்லாம அவரை நினைச்சு பார்க்க முடியாது. அவர் பரம பக்தராச்சே, விஷ்ணு பக்தர், பகவான் நாமா சொல்லிண்டே இருக்கிறவர். அவர் வீணை எடுத்துட்டு வர, அவர் வீணை எடுத்துன்னு வரும்போது அந்த வீணை மேல ஒரு அழகான ஒரு மாலையும் இருக்கு. அந்த தேவல புஷ்பங்களால ஆன ஒரு மாலை. அந்த வீணையை மீட்டுண்டே வர. அவர் எங்க வர்றார்? அவர் இங்க வரல, அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்காருன்னா, அவர் கோகர்ணத்துல இருக்கிற, கர்நாடகால கோகர்ணத்துல இருக்கிற சிவபெருமானை வழிபடணும் அப்படிங்கிற இச்சையோட அவர் அந்த வீணையை வாசிச்சுட்டு ஆகாச மார்க்கமாக இந்த பர்டிகுலர் கார்டனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.